தமிழ் சினிமாவின் வேடந்தாங்கல்னு சொல்லலாம். ஆர்பி சௌத்ரி அவருடைய மரணம் உண்மையிலேயே திரையுலகத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானது. எங்களுக்கே கேட்குறப்போ ரொம்ப அவ்வளோ அதிர்ச்சி ஆச்சு. ஏன்னா நல்ல மனிதர், பண்பானவர், உண்மையிலேயே ரொம்ப அமைதியானவர். அவர் ஆர்பி சௌத்ரி தான் இருந்தாலும் பல இளைஞர்களுக்கு வாழ்வு கொடுத்தவர், பல இயக்குநர்களுக்கு வாழ்வு கொடுத்தவர், பல ஹீரோக்களுக்கு வாழ்வு கொடுத்தவர் அப்படி சொல்லலாம் அவரை பற்றி. ஆனால் தமிழ் சினிமாவுக்கு இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஒரு படம் பண்ணுறதுக்கு நாயா பேயா அலைன்னு அலையணும் 25 முறை ஒரு ஆஃபீஸ் அலைய வைப்பாங்க. ஆனால் அவர் அப்படி கிடையாது. புது முகங்களை, புது இயக்குநர்களை வாங்க, கதை நல்லா இருக்கா, நான் பண்ணுறேன், பட்ஜெட்டில் சூப்பராக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ண வச்சு அவங்களுக்கும் ஒரு பேர் வாங்கி கொடுத்து, நடிகர்களுக்கும் ஒரு பேர் வாங்கி கொடுத்த 99 படம் பண்ண ஆர்பி சௌத்ரி இப்போ இல்லாத ரொம்ப வருத்தமாக இருக்குது. உண்மையிலே விஜய் ஆர்பி சௌத்ரி என்றைக்குமே மறக்க மாட்டார். அவரும் விஜய் எப்போயுமே மறக்க மாட்டார். ஏன்னா அவர் 100வது படம் விஜய் வச்சு தான் பண்ண ரொம்ப ஆசையாக இருந்தார். அவர் கடைசி ஆசை கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு விபத்தில், கார் விபத்தில் உண்மையிலேயே அவர் இறந்தது நமக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியம்தான். விஜய்க்கும் ரொம்ப ஆச்சரியம் தான். ஏன்னா அவர் விஜய் போய் அவரை பார்த்துட்டு கதறி அழுது ஜீவாவை கட்டி பிடிச்சி, ஏன்னா விஜயை வச்சு துள்ளாத மனமும் துள்ளும், மறக்கவே முடியாது. விஜய்க்கு அடுத்த லெவலுங்க. பூவே உனக்காக விஜய் கேரியரை அப்படியே மாற்றி போட்ட படம். ஷார்ஜகான் லவ்வுக்காகவே எடுத்த படம். ஜில்லாவிலையும் ஒரு 6 படம் அவர் வச்சு பண்ணியிருக்காரு. நல்லா நம்ம அந்த படங்கள்லாம் காவின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு. அதே மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் ஆகட்டும், விக்ரமன் ஆகட்டும், புது வசந்தெல்லாம் நம்மளாம் அந்த காலகட்டத்தில் நம்ம 80ஸ்ல எல்லாம் சொர்க்கமான ஒரு படமாக இருக்கும். அந்த பாட்டெலாம் கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். நாட்டாமெல்லாம் நம்ம எத்தனை முறை டிவியில் படம் இப்போ இந்த ஜென்ரேஷன் கூட உட்காந்து பார்க்குற அளவுக்கு நாட்டாம படம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி முத்தான படங்கள் தான். 99ல் ஒரு 5 6 தான் சோட போயிருக்குமே தவிர மற்ற அவர் எடுத்த எல்லா படமுமே முத்துக்கள் தான். அந்த மாதிரி பல இயக்குநர்களுக்கும் பல நடிகர்களுக்கும் வாழ்வு கொடுத்தது. விஜய் போய் ஆறுதல் சொல்லி, அதுவும் பாருங்கள் சிஎம் ஆனவுடனே ஒரு மிகப்பெரிய விபத்து, ஆனால் அப்படியும் பொருட்படுத்தாமல் விஜய் போய் பார்த்து அவர் ஆறுதல் சொல்லிட்டு ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிட்டு வந்தார்னா அது பெரிய விஷயம். ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல மனிதர். இழந்து வாடும் ஜீவாக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய ஆறுதல். உண்மையிலே ஆர்பி சௌத்ரி ஆன்மா சாந்தி அடையிட்டோம். நல்ல மனிதரை இழந்துட்டோம். ஆனால் என்ன பண்ணுறது, விபத்து, தவிர்க்க முடியாத விபத்து. கடவுள் தான் காப்பாற்றணும் மற்றவங்களையும். இந்த மாதிரி நல்லவங்களை சீக்கிரம் கொண்டு போவாதுன்னு தான் நம்ம கேட்க முடியும். நல்லவங்களை கொண்டு போவாத முருகா.